பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியத்தின்படி தேவருக்கு நிகரானவர் இல்லை. உம்மைத் தவிர வேறு தேவனும் இல்லை. ஆமென். நம்ம இந்த வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவர தவிர வேறு யாருமே இல்ல. நம்ம காதால கேட்கிற சகல காரியத்திலும் தேவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் நிற்பதும், நிர்மூலமாகாதும் இருப்பதும் அவரோட கிருபை. இன்னைக்கு நான் வெளியில கடந்து சென்று போயிட்டு நான் வருகிறதும் அவரோட கரம் என்னை தாங்குகிறது. அவரோட சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறது. கர்த்தர் ஒருவர் பாதுகாக்கிறார். கர்த்தர் குடும்பத்தை நடத்துகிறார். கர்த்தர் கொடுத்த கணவர், கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு காரியமும் கர்த்தர், 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 கர்த்தர். அவருக்கு நிகராவர் யாருமே கிடையாதுங்க. எவ்வளோ சேற்றுக்குள்ள கடந்த அடியாளை தூக்கி தேவன் இந்த நாள்ல, இந்த காலவெளியில உண்மையா இது ஒரு பெரிய அற்புதம். அவர தவிர என்னை யாரும் தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே என்னை தூக்கி எடுத்தாரு. சேற்றுல கடந்தது மட்டும் இல்லங்க. கர்த்தர் நான் எவ்ளோ சூழ்நிலையிலயும் கீழ இருக்கும்போது, என் தேவனாகப்பட்ட கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கார். அவர் கொடுத்த குடும்பத்துக்கு நான் கோடி நன்றி சொல்லுவேன். அவர் கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுவேன். அவர் கொடுத்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துவேன். அருமையான ஊழியங்கள கற்றுக் கொடுத்தார். வேதத்த படிக்க கற்றுக் கொடுத்தார். துதிக்க கற்றுக் கொடுத்தார். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. படிக்கவே தெரியாத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த காலை வேளையிலங்க அவருக்கு நிகரான யாருமே கிடையாதுங்க. எத்தனையோ பேர் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கவே மாட்டாங்க. நீங்க கண்ணீரின் பாதையில நடக்கும்போது யாரும் உங்க கூட இருக்க மாட்டார். கர்த்தர் ஒருவர் தான் உங்க கூட இருப்பாரு. நீங்க ஜெபிக்காமயே இருந்தாலும், அவர் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாரு. என் மகன் எனக்காக இறங்கி வந்து ஜெபிப்பாளா? ஜெபிப்பானா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் இந்த காலையில அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான தங்கச்சி, அருமையான அண்ணே, எல்லாரும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர தவிர வேறு யாருமே இல்லங்க. தயவா புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா ஒருவர் தான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் கூட வருகிறார். அவர் நாமத்தை சொன்னாலே நடுங்குங்க. அவர் நாமம் ஒன்று நாமத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. இயேசு என்ற நாமத்த சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வாருங்க. இந்த காலை வேளையில கூட இயேசு என்ற நாமத்தினால ஜெபிங்க. கர்த்தர் பெரியவருங்க. அந்த பெரியவர் உங்களுக்குள்ள எத்தன நாள் தெரியுமா? நீங்க காதால கேட்ட சகல காரியங்க. எவ்வளோ காரியம் உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்களே ஜெபிச்சிருக்கலாம். ஜெபிச்ச காரியம் நீங்க இல்ல. உங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஜெபிச்சிருக்கலாம். அந்த காரியத்துக்கெல்லாம் அவர் பரத்துலருந்து பதில் கொடுத்தார் இல்லங்க. அவர் குடுத்த பதில் கணக்குல எண்ணவே முடியாது. அவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்லலாம். அந்த கடவுளுக்கு ஈடு எதுவும் இல்லேன் என்று சொல்லத்தக்க தேவன் நெறைய காரியத்துல நம்மள பிளெஸ் பண்ணி வைத்திருக்கார். இந்த காலவெளில உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனையோ ஒரு நன்மைகள செய்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த காலை வேள அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருக்கு நிகரான யாருமே இல்ல அப்படிங்கிறத நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தருக்கே கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எசப்பா நம்மள கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையில் உள்ள மகத்துவத்துக்காக நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த தேவாதி தேவன் என் கர்த்தாதி கர்த்தர் என் ராஜாதி ராஜாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறேங்க. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.